ஓகே, இப்போ ஏஜ் டிஃபரன்ஸ்ல கல்யாணம் பண்ணது, ஒரு பெரிய ஏஜ் டிஃபரன்ஸ்ல கல்யாணம் பண்ணது உங்களுக்கு தான் வருத்தம் இருக்கா? வருத்தம்னா ஒன்றும் இல்லை சார், ரொம்ப ஹாப்பி தான். என்ன பொண்ணு கொஞ்சம் லேட்டாக பிறந்தது ஒன்று தான், மற்றபடி எங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவும் கிடையாது சார். இப்போ இளமையில இப்போ டீனேஜ் பசங்க கல்யாணம் பண்ண மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ வரை ஃபீல் ஆகுதான். இப்போ வரை என் மேலே கையை போட்டு தான் ட்ராவல் பண்ணணும். அப்படியா? அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க சார். ஆனா இவங்க சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா அவங்க இருக்கு. நான் வேணா சொல்லுவேன். அவங்க வெட்கப்படுவாங்க. பைத்தியம் எப்படி இருக்கு, எந்த காலத்துல இருக்குன்னு என்னைய கேட்பாங்க. என்னடா இப்படி கேக்குறாங்க? சரி, நான் அதெல்லாம் கையெல்லாம் மேலே கையை போட்டு வா, இடுப்புல கையை வச்சுட்டு வா. இந்த ஹியூஜ் ஏஜ் டிஃபரன்ஸ்ல திருமணம் பண்ணும் பொழுது இங்க அரேஞ்ச் மேரேஜ்ல இருக்கவங்க நிறைய வருத்தங்கள் இருந்தது, நிறைய டிசாட்டிஸ்பேக்ஷன் இருந்துச்சு. ஆனா இதே காதல் திருமணம் பண்ணிட்டாங்க பாருங்க, ஏஜ் டிஃபரன்ஸ் எவ்வளவு ஹியூஜா இருந்தாலும் காதல் திருமணம் பண்ணிட்டாங்க பாருங்க, அவங்க யாருமே எனக்கு இது வருத்தம் இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன பாக்குறேன்னா அந்த காதல் தான். அதுதான் ஆக்சுவலா இங்க முக்கியம். சோ அப்ப பிரதானமா என்னன்னா அரேஞ்ச் மேரேஜோ காதல் திருமணமோ, அதுல காதல் பிரதானமா இருந்துட்டுனா இந்த ஏஜ் இதெல்லாம் ஒரு பெரிய காரணியா தெரியாது. பட் காதல் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுங்களேன். அது எவ்வளவு வயசுல ஒரே ஏஜ்ல கல்யாணம் பண்ணாலும் சரி, வயசு அதிகமா பண்ணாலும் சரி, குறைவா பண்ணாலும் சரி, பிரச்சனை தான். சோ காதல் இன்க்ரீஸ் பண்ணுங்க, லைஃப் வில் பி ஹாப்பி.